கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இன்றைக்கு வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே இது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதற்கு ஒரு நல்ல நேரம் என்று நான் நினைக்கிறேன். எல்லா நேரமுமே கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு நல்ல நேரம்தான். சங்கீதக்காரன் சங்கீதம் 34 அதிகாரத்தில் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. அப்ப எந்த காலத்திலையும் ஸ்தோத்திரிக்கலாம், எந்த காலத்திலையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா காலங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருக்கு எப்போ நன்றி செலுத்தணும்? எல்லா காலங்கள், எல்லா சூழ்நிலைகள். எல்லாரும் சொல்லுவோம், எல்லா காலங்கள், எல்லா சூழ்நிலைகள். இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போ எந்த நேரமுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுக்கு நல்ல ஒரு நேரம்தான். ஆனால் இந்த நேரம், இந்த வருஷத்தின் கடைசி ஒரு விசேஷமான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பொதுவாக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறார்கள். ஆகவே இது ஒரு விசேஷமான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தை நாம் எதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் பயன்படுத்தலாம். ஆகவே நன்றி செலுத்துதலை குறித்த ஒரு பகுதியை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்துடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, பவுல் கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதி சொல்றாரு, அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்று. அவருடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன? அதை 10ஆம் வசனத்தில் சொல்றாரு. அவருடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். நான் ஃபுல்லாக வாசிக்க போகிறதில்ல, நான் அப்படியே சொல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவருடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன? கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு என்ன நோக்கத்தோட அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர்கள் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய ஜெபத்தின் நோக்கமாய் இருக்கிறது. இதை பவுல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் கருதுகிறார். விசுவாசிகள் கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும், இயேசுவுக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னது? யாரையாவது ரொம்ப உயர்வாக மதிப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம்? அவங்கள ஒரு நாளும் நம்ம காயப்படுத்திடக்கூடாது, ஒரு நாளும் அவங்களுக்கு அவமானத்தை நாம் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா? அப்போ அந்த விதத்தில் நாம் நடந்து கொள்வோம், அந்த விதத்தில் வாழுவோம். அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கரிசனையாக இருப்போம் இல்லையா? அதை பற்றி தான் பவுல் பேசுகிறார்.
விசுவாசிகள் இயேசுவுக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும்னா என்னது? நடந்து கொள்கிற விதத்திலே, வாழுகிற விதத்திலே நாம் ஒரு நாளும் இயேசுவை என்ன பண்ணிடக்கூடாது? துக்கப்படுத்திவிட கூடாது. ஒரு நாளும் அவருக்கு நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வந்துவிட கூடாது. நாம் நடந்து கொள்கிற விதத்தில் அவரை நாம் துக்கப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எபேசியர் 4. அந்த அதிகாரம் முழுவதுமே பவுல் எதை பற்றி பேசுகிறாருன்னா, இந்த பாத்திரராய் நடந்து கொள்வதை பற்றி தான் பேசுகிறாரு. அதில் ஒரு வசனத்தை பார்ப்போம். 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ கர்த்தரை துக்கப்படுத்த முடியுமா? துக்கப்படுத்த முடியும். கர்த்தருடைய பேருக்கு நிந்தையை கொண்டு வர முடியுமா? அதுவும் முடியும். ஒரு வசனம் பார்ப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம். ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. இங்கே யூதர்களுக்கு பவுல் எழுதி கொண்டிருக்கிறார். சொல்றாரு, உங்களால புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய நாமம் என்ன பண்ணப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. ஏன்? இவங்க அந்த விதமா நடந்து கொள்கிறார்கள், இவர்கள் அந்த விதமா வாழுகிறார்கள். அப்ப நடந்து கொள்ற விதத்துல மற்றவர்கள் தேவனை தூஷிக்கிற மாதிரி கூட நம்ம என்ன செய்யலாம்? நடந்து கொள்ளலாம். அவருக்கு நிந்தையை நாம கொண்டு வரலாம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவருக்கு மகிமையை கொண்டு வர விதத்திலையும் நாம நடந்து கொள்ளலாம். அவருக்கு மகிமையை கொண்டு வர விதத்திலையும் நாம வாழலாம். அதுக்கும் ஒரு வசனம் காண்பிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5:16 வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன பண்ணும்படிக்கு? மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய நற்கிரியைகளை பார்க்கும்போது ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாம்? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துகிறார்களாம். அப்போ இந்த விதமாகவும் நம்ம வாழலாம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடத்தையை பார்த்து, நம்முடைய கிரியைகளை பார்த்து ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துகிற விதத்திலையும் நாம் என்ன செய்யலாம்? வாழலாம். அப்படிதான் வாழ வேண்டும். அதுதான் இயேசுவுக்கு பாத்திரராய் நடந்து கொள்வது. இயேசுவுக்கு பாத்திரராய் நடந்து கொள்வது. அப்படி நடந்து கொள்ளும்போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக என்ன செய்யணும்? நம்ம அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு. அதுதான் அவருடைய ஜெபத்தின் நோக்கமாய் இருக்கிறது. இப்ப இயேசுவுக்கு பாத்திரராய் நடந்து கொள்றதுல 4 அம்சங்கள் இருக்குது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. மறுபடியும் வந்துருவோம் கொலோசையர் 1ஆம் அதிகாரத்துக்கு. அங்க அந்த 10 to 13 வசனங்கள்ல இந்த 4 அம்சங்களையுமே அவர் குறிப்பிடுகிறார். கொலோசையர் 1 10 to 13 வசனங்கள்ல இதை நம்ம பார்க்கலாம். அது என்ன 4 அம்சங்கள்? 1, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தருகிறது. 2, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறது. 3, சந்தோஷத்தோட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுவது. 4, பிதாவை ஸ்தோத்திரிக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், பிதாவை ஸ்தோத்திரிக்கிறது. நம்முடைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பவுல்
அவர்களுக்காக பிதாவை ஸ்தோத்திரிக்கிற மாதிரி வருது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது என்னதுதான், ஒரு மொழிபெயர்ப்பு தான். நம்மகிட்ட இருக்கிறது ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு. இது ஒரிஜினலாக எதில் எழுதப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அந்த கிரேக்க ஒரிஜினலில் நம்ம பார்த்தோம்னா, மூல பாஷையில் நம்ம பார்த்தோம்னா, இந்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறதையும் இயேசுவுக்கு பாத்திரராக நடந்து கொள்வதின் ஒரு அம்சமாக தான் பவுல் குறிப்பிடுகிறார். என்னவா குறிப்பிடுறாரு? இயேசுவுக்கு பாத்திரரா நடந்து கொள்றதுல ஒரு அம்சம். அந்த அம்சத்தை தான் நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். என்ன அம்சம் அது? பிதாவை ஸ்தோத்திரிக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், பிதாவை ஸ்தோத்திரிக்கிறது. அல்லது பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறது. ஸ்தோத்திரிக்கிறதுன்றது கொஞ்சம் பழைய வார்த்தை, நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம், அதனால ஓகே. பட் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ எப்படி சொல்லலாம்? பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறது. இந்த பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறது ஒரு விசுவாசியினுடைய குணாதிசயமாய் இருக்கிறது. அவிசுவாசிகள் தேவனுக்கு நன்றி செலுத்துறது இல்லை. மற்றவங்கட்டெல்லாம் போய் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தர்கிட்ட ஒரு நாளும் தேங்க்ஸ்ன்னு சொல்லவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஒரு நாளும் நன்றி செலுத்தவே மாட்டார்கள். பவுல் இதை குறித்து பேசுகிறார். ரோமர் 1:21 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் விசுவாசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாய் இருக்கிறான். அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாய் இருக்கிறான். எபேசியர் 1:3. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றான்னு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார். இங்க மட்டும் இல்லை, பல இடங்கள்ல இதை அவர் செய்கிறதை நாம பார்க்க முடியும். இதை பவுல் மட்டும் செய்யல, பேதுருவும் இதையே செய்கிறார். பேதுருவுடைய 1 நிருபத்துக்கு போவோம். 1 பேதுரு 1:3. 1 பேதுரு 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் தான் அப்படி சொல்றாருன்னு நினைச்சோம், ஆனா இவரும் என்ன சொல்றாரு? அதே தான் சொல்றாரு. தேவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது விசுவாசிகளுடைய ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கையின் ஒரு குணாதிசயமாய் அது இருக்கிறது. எபேசியர் 5:அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியினால் நிறைவதை பற்றி பேசுகிறார். ஆவியில் நிறைகிறதுனா என்ன அப்படின்றத பேசுகிறார். அதுல ஒரு காரியம் இதுதான். எபேசியர் 5:20. எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும், எதுக்காக? எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரிக்க வேண்டுமாம். அப்ப ஆவியினால் நிறைந்த வாழ்க்கையின் ஒரு குணாதிசயமாக இது இருக்கிறது. நாம தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? பவுல் செலுத்தின மாதிரி, பேதுரு செலுத்தின மாதிரி நாம தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? அது நம்முடைய குணாதிசயமாக இருக்கிறதா? அல்லது இதையும் அதையும் பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறோமா? கசப்புலையும் கோபத்திலையும் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம், நம்மை நாமே
ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துறது தான் ஒரு விசுவாசியினுடைய அடையாளம். அதுதான் ஒரு விசுவாசியினுடைய குணாதிசயமாய் இருக்கிறது. இப்போ நாம் எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? நாம் எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போ நம்முடைய பகுதியின்படி அவர் என்ன செய்திருக்கிறார்? திரும்ப வந்துடுவோம். பைபிள் ஸ்டடி மாதிரி போயிட்டுருக்கு. நிறையா வசனங்களை பார்க்குறோம். ஆனால் எல்லாமே நல்ல வசனங்கள், பக்தி விருத்தி உண்டாக்குகிற வசனங்கள் என்று நான் நம்புகிறேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வருவோம். கொலோசையர் 1:12 பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். இப்போ அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதை அவர் எப்படி செய்தார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி செய்தார்? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டு வெவ்வேறு காரியங்களுக்காக பிதாவுக்கு நன்றி செலுத்தும்படியாக பவுல் சொல்றாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இந்த 13ஆம் வசனம் என்னன்னு கேட்டால் 12ஆம் வசனத்தின் ஒரு விளக்கம், அவ்வளோதான். தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார். அதை எப்படி செய்திருக்கிறார்ன்றது தான் நம்ம 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்திருக்கிறார்? தேவன் நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். தேவன் நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். எதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. எல்லாரும் சொல்லுவோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. இப்போ இந்த பரிசுத்தவான்கள்னா யாரு? கத்தோலிக்க சபையினர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் பரிசுத்தவான்கள். அதுவும் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள பரிசுத்தவான்கள்னு கூப்பிட மாட்டாங்க. அவங்க செத்த பிறகு அவங்களுக்கு ஒரு விழா வச்சு, அந்த விழாவுக்கு பேர் நியமனப்படுத்துதல் அல்லது புனிதப்படுத்துதல். அப்படி ஒரு விழா வச்சு அவங்களுக்கு பரிசுத்தவான் அல்லது புனிதர் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விசுவாசிகளுமே பரிசுத்தவான்கள் என்று தான் அழைக்கப்படுகிறார்கள். யார் பரிசுத்தவான்கள்? எல்லா விசுவாசிகளும். எத்தனை பேர் விசுவாசிகள்? அப்போ நீங்களும் நானும் தான் இந்த பரிசுத்தவான்கள். நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. வேதம் என்ன போதிக்கிறது தெரியுமா? எல்லா விசுவாசிகளுமே தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறார்கள். எல்லா விசுவாசிகளுமே தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. நாம தேவனுடைய பிள்ளைகளா? ஆம் என்றால் நாம தேவனுடைய சுதந்திரர். இந்த சுதந்திரன்றது கொஞ்சம் பழைய வார்த்தை. இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? நாம தேவனுடைய வாரிசுகள். யார் சொல்லுவோம்? நாம தேவனுடைய வாரிசுகள். நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம்னா என்னது? உரிமை சொத்து. இந்த உரிமை சொத்துன்றது நாம் ஏதோ பிரயாசப்பட்டு உழைச்சி
கடினப்பட்டு சம்பாதித்த ஒன்று கிடையாது. நாம வாரிசுகளா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற சொத்து இல்லையா? அதே போல நாம தேவனுடைய சுதந்திரரா இருக்கிறோம், தேவனுடைய வாரிசுகளா இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு மாபெரும் உரிமை சொத்து இருக்கிறது. இது என்ன உரிமை சொத்து? இது என்ன சுதந்திரம்? என்னத்தை நாம சுதந்திரிக்க போகிறோம்? இந்த வாழ்க்கையில அதை முழுமையா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த சுதந்திரம் அவ்வளவு பெரிய சுதந்திரம், அவ்வளவு மகிமையான சுதந்திரம். வேதம் இந்த சுதந்திரத்தை பற்றி பல விதங்களிலே பேசுகிறது. நாம் என்னத்தை சுதந்திரிக்க போகிறோம்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோம். மத்தேயு 19:29. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறோம். அதாவது கடைசி கால ரட்சிப்பின் நிறைவேறுதல சுதந்திரிக்க போகிறோம். எபிரேயர் 1:14. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க போகிறோம். எபிரேயர் 6:11. ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். மத்தேயு 25:34. ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறோம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோட ஒரு நாள் நாம ஆளுகை செய்ய போகிறோம். என்னத்தை சுதந்திரிக்க போகிறோம்? உலகத்தையே சுதந்திரிக்க போகிறோம், பூமியே சுதந்திரிக்க போகிறோம். ரோமர் 4:13. மத்தேயு 5:5. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனையே சுதந்திரிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனையே என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. வெளிப்படுத்தல் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் எதை பற்றி எழுதிட்டு இருக்கிறாரு? புதிய வானம் புதிய பூமியில என்ன நடக்கும்ன்றதை பற்றி எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நீங்க அதை பார்க்கலாம். அங்க எல்லாத்தையும் நாம சுதந்திரித்துக் கொள்வோமா? என்னத்த? எல்லாத்தையும். ஆனா அதுக்கு மேல தேவனே நமக்கு சொந்தமாக இருப்பார், நாம் அவருக்கு சொந்தமாக இருப்போம். எப்பேற்பட்ட சுதந்திரம்! எவ்வளவு பெரிய சுதந்திரம்! எவ்வளவு மகிமையான சுதந்திரம்! சிந்தித்து பார்ப்போம். நம்ம விசுவாசிகளா இருப்போம் என்றால் இந்த மாபெரும் சுதந்திரம் நம்முடையதாய் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே இந்த சுதந்திரத்துல பங்கு இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே இந்த சுதந்திரத்துல என்ன இருக்குது? பங்கு இருக்குது. ஏன் இந்த சுதந்திரத்துல நமக்கு பங்கு உண்டு? ஏனென்றால் பிதாவானவர் அதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். எல்லாம் சொல்லுவோம், பிதாவானவர் அதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். இப்ப பிதாவானவர் ஏதோ ஒன்றை செய்தார். இந்த சுதந்திரத்துல பங்கடையும்படியாக நம்மை தகுதிப்படுத்தினார், நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். இந்த சுதந்திரத்துல பங்கடைவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்மள பார்த்தோம்னா எந்த தகுதியும் கிடையாது. நாம தகுதியற்றவர்களாக இருந்தோம். ஏன்னா நம்முடைய முந்தைய நிலை, நம்ம விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய நிலை அப்பேற்பட்டதாய் இருந்தது. நம்முடைய முந்தைய நிலையை பற்றி 3 காரியங்கள் சொல்ல போறேன். முதலாவது, நம்முடைய சுபாவம் பொல்லாத சுபாவமாக இருந்தது.
நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமா இருந்துச்சு? பொல்லாத சுபாவமா இருந்துச்சு. பாவமுள்ள சுபாவமாய் அது இருந்தது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம். திரும்ப வரும். கொலோசையர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னாடி நம்முடைய நிலை என்னவா இருந்தது என்பதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 2 காரியங்கள் சொல்றாரு. முதல்ல நாம அந்நியரா இருந்தோம். நாம அந்நியரா இருந்தோம். 2வது, துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம். இந்த 2வது காரியத்தை கவனிப்போம். துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மனதிலே அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வார்த்தை இருதயத்தை பற்றி பேசுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது, உணர்வுகளை பற்றி பேசுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சித்தம் கொள்கிற திறனை பற்றி பேசுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப வேற விதத்துல சொல்லணும்னா இது நம்முடைய சுபாவத்தை பற்றி பேசுகிறது. இந்த மனதிலே என்கிற வார்த்தை எதை பற்றி பேசுகிறது? நம்முடைய சுபாவத்தை பற்றி பேசுகிறது. அப்ப நம்முடைய மனது அல்லது நம்முடைய சுபாவம் பொல்லாததா இருந்தது. அதன் விளைவாக நாம் என்ன செய்தோம்? துர்க்கிரியைகளை செய்தோம், பொல்லாத கிரியைகளை செய்தோம், பொல்லாத காரியங்களை செய்தோம். இப்ப இந்த பொல்லாத சுபாவம், அப்புறம் அதன் விளைவாக நாம செய்த பொல்லாத காரியங்களின் மூலமாக நாம தேவனுக்கு எப்படி இருந்தோமா? சத்துருக்களா இருந்தோமா? தேவனோட சண்டை போட்டுட்டு இருந்தோமா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய சுபாவம் எப்பேற்பட்டதா இருந்தது? பொல்லாததாய் இருந்தது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுகிறார், சுபாவத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று. சுபாவத்தினாலே எப்படி இருந்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். எப்படி நடந்து கொண்டோம்? இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடி நடந்து கொண்டோம். ஆகாயத்து அதிகார பிரபு, அதாவது பிசாசானவனுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம். நம்முடைய மாம்சத்தின் இச்சையின்படி நடந்து கொண்டோம். நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். அதுதான் நம்முடைய முந்தைய நிலை. அது நம்மை எதற்கு தகுதிப்படுத்தினது அப்படின்னு கேட்டா, தேவனுடைய கோபாக்கினைக்கு தான் தகுதிப்படுத்தினது, வேற எதுக்கும் கிடையாது. தேவனுடைய கோபாக்கினைக்கு, கடைசி நாளில் நியாய தீர்ப்பு நாளில் வெளிப்பட போகிற அவருடைய கோபாக்கினைக்கு தான் நம்மளை அது தகுதி படுத்தினது. அப்ப இந்த சுதந்திரத்துல பங்கடைகிறதற்கு நாம் ஏன் தகுதியற்றவர்கள்னா, நம்முடைய சுபாவம் எப்பேற்பட்டதாய் இருந்தது? நம்முடைய சுபாவம் பொல்லாததாய் இருந்தது. நம்முடைய சுபாவம் எப்பேற்பட்டதாய் இருந்தது? பொல்லாததாய் இருந்தது. 2வது, நாம புறஜாதிகளாய் இருந்தோம். நாம எப்படி இருந்தோம்? புறஜாதிகளாய் இருந்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் விவரமா எழுதுறாரு பாருங்க. எபேசியர் 2:11-12 வசனங்கள். ஆனபடினாலே முன்னேனானது நம்முடைய முந்தைய நிலை, விசுவாசிகள் ஆறதுக்கு முன்னாடி நம்முடைய நிலை. முன்னே மாம்சத்தின்படி
புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். அப்போ எப்படி இருந்தோம்? புறஜாதிகளா இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்ப இதுதான் நம்முடைய முந்தைய நிலை. நம்முடைய முந்தைய நிலை என்னது? நாம கிறிஸ்து அற்றவர்களா இருந்தோம், இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறமா இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடியுரிமை இல்லாதவர்களா இருந்தோம், உடன்படிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். அது மட்டுமல்ல, தேவனற்றவர்களா நாம இருந்தோம். இதுதான் நம்முடைய நிலையாய் இருந்தது. கொலோசியர் 1:21 நம்முடைய முந்தைய நிலையை பற்றி அவர் சொல்றார் இல்லையா, அந்நியரா இருந்தோன்னு. அது இதை பற்றி தான் பேசுகிறது. நாம அந்நியரா இருந்தோம். அப்படின்னா என்னது? தேவனுக்கு நாம அந்நியர். தேவனுக்கும் நமக்கும் எதுவுமே கிடையாது. தேவனுக்கும் நமக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆகவே இந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நமக்கு தகுதியும் கிடையாது. இந்த சுதந்திரம் யாருக்குரியதுன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு உரியது, இஸ்ரவேலருக்கு உரியது. பிரதானமா அவங்க தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இது அவர்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய உரிமை சொத்து, அவங்களுடைய உரிமை அது. ஆனா நாம யாரா இருந்தோம்? நாம புறஜாதிகளா இருந்தோம், நாம அந்நியரா இருந்தோம். ஆகவே இந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியற்றவர்களாக நாம இருந்தோம். இப்ப நம்முடைய நிலையை பற்றி மூன்றாவது ஒரு காரியம் சொல்றேன். நாம இருளின் அதிகாரத்துல இருந்தோம். நாம எதுல இருந்தோம்? இருளின் அதிகாரத்துல இருந்தோம். சில அவிசுவாசிகள் விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாங்க? அவங்களாம் பாவம், அவங்கெல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அவங்க இயேசு சொன்னதை தான் செய்யணும், அவங்க இயேசுக்கு பிரியமாக தான் வாழணும். எப்பேற்பட்ட அடிமைத்தனம்! ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப சுயாதீனமாக இருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, நாங்கள் யாரையும் பிரியப்படுத்த வேண்டியதில்லை, இஷ்டப்படி நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பொய். அவங்க சுதந்திரமாக சுயாதீனமாக இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க இருளின் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. எதில் இருக்கிறாங்க? இருளின் அதிகாரம். நான் சொல்லுவேன், இருளின் அதிகாரம். ஒரு காலத்தில் நாமும் அப்படிதான் இருந்தோம், இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். அதாவது பிசாசின் அதிகாரத்தில் நாம இருந்தோம், அவனுடைய ஆளுகை கீழே நாம இருந்தோம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பவுல் அகிரிப்பா ராஜா முன்பாக பேசி கொண்டிருக்கிறார். அங்க இதே காரியங்களை பற்றி பேசுறாரு. ஆனா இருளின் அதிகாரம்னு சொல்றதுக்கு பதிலாக சாத்தானுடைய அதிகாரம் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப இந்த இருளின் அதிகாரம் யாருடைய அதிகாரம்? சாத்தானுடைய அதிகாரம். அவன் எப்படி ஆட்சி பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கொடுங்கோல் ஆட்சி பண்றவன். அவனுடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி? அடிமைப்படுத்துகிற ஆட்சி. எல்லாரும் சொல்லுவோம், அடிமைப்படுத்துகிற ஆட்சி. அதில் தான் நாம் இருந்தோம். இன்னைக்கு அதில் இல்லை, ஆனால் முன்னாடி அதில் தான் இருந்தோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும்
உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குதான்? பொல்லாங்கனுக்குள். அதாவது அவனுடைய வல்லமையில இருக்குதான். இந்த பொல்லாங்கன் யாரு? பிசாசானவன். அவனுடைய வல்லமையில தான் இந்த உலகமே இருக்குதான். உலகம்னு சொல்லும் போது யோவான் யாரை பற்றி பேசுறாரு? அவிசுவாசிகளை பற்றி பேசுகிறார். அவங்க எல்லாருமே யாருடைய வல்லமையில இருக்கிறாங்க? பிசாசின் வல்லமையில இருக்கிறாங்க. பிசாசின் வல்லமைக்கு கீழே இருக்கிறாங்க. இருளின் அதிகாரத்துல அவங்க இருக்கிறாங்க. நாமும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். முற்காலத்துல அப்படிதான் இருந்தோம். விசுவாசிகளாகிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம். ஆகவே இந்த சுதந்திரத்துல பங்கடைவதற்கு நமக்கு இந்த தகுதியும் இல்லை. நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம். இந்த சுதந்திரத்தை பற்றி கொலோசியர் 1:12 ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க பவுல். அது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம். அதாவது இந்த சுதந்திரம் எங்க இருக்குது? ஒளியில இருக்குதான். அல்லது இப்படி சொல்லலாம், ஒளியின் ராஜ்யத்துல இருக்குதான். ஆனா நாமும் எங்க இருந்தோம்? இருளின் அதிகாரத்துல இருந்தோம். சுதந்திரம் எங்க இருக்குது? ஒளியில இருக்குது. நாம எங்க இருந்தோம்? இருளின் அதிகாரத்துல இருந்தோம். அப்ப அதனாலேயே இந்த சுதந்திரத்தை அடைகிறதற்கு, இந்த சுதந்திரத்துல பங்கடைவதற்கு நாம தகுதியற்றவர்களா இருந்தோம். அப்ப இதுதான் நம்முடைய முந்தைய நிலை. நம்முடைய முந்தைய நிலை என்னது? நம்முடைய சுபாவம் பொல்லாததா இருந்தது. நாம புறஜாதிகளா இருந்தோம். அது மட்டுமல்ல, நாம இருளின் அதிகாரத்துல இருந்தோம். ஆகவே இந்த சுதந்திரத்துல பங்கடைவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தோம். ஆனா பிதாவானவர் என்ன செய்தார்? நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம், தகுதியுள்ளவர்களாக்கினார். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்துல பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி பேசுறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 2:16. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இங்க அவருடைய ஊழியத்தை பற்றி பேசி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இந்த கேள்விக்கான பதிலையும் அவரே சொல்றாரு, அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எல்லாம் சொல்லுவோம், எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. என்ன சொல்றாரு? என்னுடைய தகுதி அப்படின்னு பார்த்தா நான் தகுதியற்றவன் தான். என்னுடைய தகுதி அப்படின்னு பார்த்தா நான் தகுதியானவனே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுவோம், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப தன்னுடைய ஊழியத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. எங்களை மட்டும் பார்த்தா எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா எங்களுடைய தகுதி யாரால உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை
தகுதியுள்ளவர்களாக்கினார். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி பவுலுக்கு என்ன தகுதி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, என்கிட்ட எந்த தகுதியும் இல்லை அப்படின்றாரு. என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, தகுதி உள்ளவன் ஆக்கி இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். இங்க பார்க்குறோம் இல்லையா, 6ஆம் வசனத்துல தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் அப்படின்ற வார்த்தையும், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் அப்படின்ற வார்த்தையும் ஒரே கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. அப்ப பவுல் தன்னுடைய ஊழிய தகுதியை பற்றி சொல்றத வச்சு நாம சுதந்திரத்துல பங்கடைகிற தகுதியை நாம புரிந்து கொள்ளலாம். நம்முடைய மெரிட்னு வரும்போது, நம்முடைய தகுதின்னு வரும்போது, நாம தகுதியானவர்கள் அல்ல. எல்லாரும் சொல்லுவோம், தகுதியானவர்கள் அல்ல. யாராவது தகுதியானவன்னு நினைச்சா அவங்க மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. யாருமே தகுதியானவர்கள் அல்ல. இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைகிறதற்கு யாருக்குமே தகுதி இல்லை. நம்முடைய தகுதின்னு பார்த்தோம்னா நாம டிஸ்குவாலிஃபைடு. ஆனா நம்முடைய தகுதி யாரால உண்டாயிருக்கிறது? தேவனாலே உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்ப பிதாவானவர் தான் இந்த சுதந்திரத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். திரும்ப கொலோசியருக்கு வருவோம். அங்க நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும்னு விரும்புறேன். கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. எந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? கடந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்ப தகுதிப்படுத்திட்டு இருக்கிறார் கிடையாது. அவர் ஏற்கனவே என்ன செய்து விட்டார்? தகுதிப்படுத்தி விட்டார். நம்மளை தகுதியுள்ளவர்கள் ஆக்கிவிட்டார். ஏற்கனவே நடந்துருச்சு, கடந்த காலத்துல நடந்துருச்சு. அப்ப யாராவது இன்னைக்கு உங்களை தகுதிப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது கேட்கறதுக்கு ஒரு வேளை ரொம்ப ஆறுதலா இருக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. அவர் ஏற்கனவே தகுதிப்படுத்தி விட்டார். நம்மளை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே அதை செய்து விட்டார். எப்படி அதை செய்தார்? எப்படி அதை செய்தார்? நான் நம்முடைய முந்தைய நிலையை பற்றி, விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்னாடி நம்முடைய நிலையை பற்றி 3 காரியங்கள் சொன்னேன். அந்த 3 காரியங்களுமே இந்த சுதந்திரத்தில் நாம பங்கடைவதற்கு தகுதியற்றவர்களாக நம்மை ஆக்கினது இல்லையா? அந்த 3 காரியங்கள்லையும் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நம்மை அவர் தகுதிப்படுத்தினார். அந்த 3 காரியங்கள்லையும் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதுனால நம்மளை என்ன செய்தார்? தகுதிப்படுத்தினார். அப்படிதான் இந்த சுதந்திரத்துக்கு நம்மை அவர் தகுதிப்படுத்தினார். முதல்ல என்ன சொன்னேன்? நம்முடைய சுபாவம் பொல்லாததா இருந்தது. நம்முடைய சுபாவம் எப்பேற்பட்டதா இருந்தது? பொல்லாததா இருந்தது. இப்ப தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார். எல்லாம் சொல்லுவோம், நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை என்ன செஞ்சிட்டாரு? வச்சிட்டாரு.
அதுதான் மறுபிறப்பு. மறுபடியும் அவர் நம்மை பிறக்க செய்தார். அதன் விளைவாக நாம இந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியை பெற்றிருக்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக, பார்க்குறீங்களா, சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்படின்னா என்னது? நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார். அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக. அப்ப அதை நாம அடையணும். அந்த நோக்கத்தோட நம்மளை என்ன பண்ணாராம்? மறுபடியும் ஜெனிப்பித்தார். எல்லாம் சொல்லுவோம், மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் பிறக்கச் செய்தார். அப்ப நம்முடைய சுபாவமே ஆழமான ஒரு விதத்துல, புரட்சிகரமான ஒரு விதத்துல மாற்றப்படுகிறது. அதுதான் மறுபிறப்பு. அப்ப மறுபிறப்பை தந்து இந்த சுதந்திரத்துக்கு நம்மை அவர் தகுதிப்படுத்தினார், நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். 2வது என்ன சொன்னேன்? நாம புறஜாதிகளாக இருந்தோம். நாம யாரா இருந்தோம்? புறஜாதிகளாக இருந்தோம். தேவன் அதை பற்றி என்ன பண்ணாரு? எபேசியர் 2 அதிகாரம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி தூரமா இருந்த நம்மளை என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு கிட்ட கொண்டு வந்துட்டாரு. அதனால நம்முடைய நிலையே மாறிடுச்சு. 19 வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. போதும், தூரமா இருந்தோம், நம்மளை கிட்டக்க கொண்டு வந்துட்டாரு. இப்ப நாம அந்நியர் கிடையாது, நாம பரதேசிகள் கிடையாது. தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்றதெல்லாம் கடந்த காலம் ஆயிடுச்சு. இப்ப நாம யாரு? பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். அப்படின்னா என்னது? நாம தேவனுடைய குடும்பத்தார். தேவனுடைய குடும்பத்தாரா நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? ஆக்கிட்டாரு. முன்னாடி புறஜாதிகளா இருந்தோம், நம்மளை என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய குடும்பத்திலே சேர்த்து கொண்டார். புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்தார். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபரா நாம ஆயிட்டோம். இப்போ எபேசியர் 3:3 பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தினாலே நாம யூதர்களோட உடன் சுதந்திரரா இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தினாலே யூதரோட நாம யாரா இருக்கிறோமா? உடன் சுதந்திரரா. அந்த சுதந்திரம் அவங்களுக்கு தான் உரியது. ஆனா இப்ப நம்மளை உடன் சுதந்திரரா ஆக்கிட்டார். தூரமா இருந்த நம்மளை கிட்டக்க கொண்டு வந்துட்டாரு, நம்மளை அவருடைய குடும்பத்துல சேர்த்து கொண்டுட்டாரு. அது மட்டும் இல்ல, சுதந்திரத்திலையும் நமக்கு உரிமைய கொடுத்துட்டாரு. ஒரு வசனம் பார்ப்போம். கலாத்தியர் 3 அதிகாரம் 29 வசனம். கலாத்தியர் 3:29 வசனம்.
நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்க எல்லாருமே யாரா இருக்கிறீங்களா? ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறேன். அப்ப நாம தேவனுடைய சுதந்திரரா ஆயிட்டோம். தேவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்துச்சு. தேவனுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம், தேவனுக்கு அந்நியராக இருந்தோம். நம்மளை கிட்ட கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்திலேயே சேர்த்து நமக்கு அவருடைய சுதந்திரத்தில், உரிமை சொத்தில் ஒரு உரிமையும் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அப்போ இந்த விதத்திலே நம்மளை என்ன பண்ணிட்டாரு? இந்த சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆக்கிவிட்டார். ஏற்கனவே ஆக்கிவிட்டார். மூணாவது ஒரு காரியம் சொன்னேன். அது என்னது? நாம இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். எதுல இருந்தோம்? இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். தேவன் அதை பற்றி என்ன செய்தார்? நம்மை அவர் எப்படி தகுதிப்படுத்தினார்? அதை பற்றி தான் நம்முடைய பகுதி பேசுகிறது. திரும்ப வருவோம். கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் என்ன பண்ணாரா? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்தாரா? உட்படுத்தினாரா. இது தேவனுடைய மீட்பின் கிரியையை பற்றி பேசுகிறது. தேவன் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம், விடுதலையாக்கினார். இந்த விடுதலையாக்கினார் அப்படின்ற வார்த்தை ஒரு பலத்த கையினால, ஒரு வல்லமையுள்ள ஒரு வெற்றி வீரனாக விடுதலை ஆக்குறத பற்றி பேசுகிறது. அப்படிதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை தேவன் வெளியே கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? உபாகமம் 26 நாம வாசிக்கிறோம். அவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலையும் கொண்டு வந்தாராம். பவுல் அந்த படத்தை மனசுல வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை எழுதும்போது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அந்த யாத்திராகமம் அல்லது அந்த விடுதலை பயணம், அது அவருடைய மனசுல இருக்குது. அதை மனசுல வச்சுட்டு தான் அவர் எழுதுறாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை அவர் விடுதலை ஆக்கினார் என்று. எகிப்தை விட்டு இஸ்ரவேலர் வெளியே வரதை பற்றி நாம் அடிக்கடி பேசி, ரொம்ப சாதாரணமாக பேசி, அதோடைய அர்த்தத்தை நாம் உணராமல் போயிடுறோம் நிறைய நேரம். அவங்க அனுபவித்தது எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேலர் எகிப்தில் யாராக இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தார்கள். இந்த எகிப்தியர் அவங்கள கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு கீழே அவங்க இருந்தாங்க. இஸ்ரவேலரை எகிப்தியர் கடினமாக நடத்தினார்கள், அவங்கள அவமானப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மேல கடினமான வேலையை சுமத்தினாங்க. அப்பேற்பட்ட நிலையிலிருந்தான் கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணாரு? விடுதலை பண்ணினார். அப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தான் அவர்களை
தேவன் விடுதலையாக்கினார். எப்படி இருந்திருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இன்னைக்கு நிறையா நேரங்கள் இந்த மாதிரிலாம் நியூஸ் கேள்விப்படுறோம். ஜனங்கள் எங்கேயாவது போய் சிக்கிக்கிறாங்க. கொத்தடிமைகளா, சைபர் அடிமைகளா, இந்த மாதிரிலாம் பல இடங்களில் போய் சிக்கிக்கிறாங்க இல்லையா? இதை பற்றி கேள்விப்படுறோம். அங்கே பல மோசமான காரியங்களை அவர்கள் அனுபவிக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பலவிதமான சித்திரவதைகள். இப்படி நடக்கும்போது அநேக நேரங்களில் அரசாங்கம் என்ன செய்து ஒரு மீட்பு பணியில் ஈடுபட்டு அவர்களை விடுதலையாக்குது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் என்ன செய்து விடுதலையாக்குது. இப்போ அப்படி விடுதலையானவங்ககிட்ட போய் கேளுங்க, விடுதலைனா என்னன்னு. அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பயுமே நேச்சுரலாக, இயற்கை பிரகாரமாக நாம் விடுதலையாக இருந்திருக்கிறோம். அதனால நமக்கு தெரியாது. ஆனால் நற்செய்தி என்ன தெரியுமா? நம்ம இதை பார்க்கிலும் மிக கொடிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன அடிமைத்தனம்? பிசாசின் அடிமைத்தனம், இருளின் அதிகாரம். அங்கிருந்து நாம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். அது மட்டுமல்ல, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டாரு? உட்படுத்திட்டார். உட்படுத்தினவர். திரும்பவும் என்னது? கடந்த காலம், ஏற்கனவே நடந்த ஒன்று. இப்ப தேவன் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி விட்டார். அந்த காலத்துலலாம் சில வல்லமையான ராஜாக்கள் சில இடங்கள்ல இருந்து அப்படியே ஜனங்களை எடுத்து வேற ராஜ்யத்துக்கு இடம் மாற்றம் செஞ்சிருவாங்களாம். அப்பேற்பட்ட வல்லமை அவங்களுக்கு இருந்ததாம். நீங்க 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா அப்படியே செய்கிறான். ஒரு இடத்துல இருக்கிற ஜனங்களை எடுத்து வேற ஒரு ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறான். அதே போல பிதாவானவர் என்ன செய்திருக்கிறார்? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். அது மட்டும் இல்ல, நம்மளை என்ன பண்ணிட்டாரு? தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்திட்டார். இங்க இருந்து எடுத்து இங்க என்ன செஞ்சிட்டாரு? உட்படுத்தி விட்டார். இதை அவர் சும்மா ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு அவர் என்ன செய்யணும்? பிசாசானவனை மடங்கடிக்கணும், பிசாசானவனை தோற்கடிக்கணும். அதை அவர் செய்தார். தன்னுடைய குமாரனிலே செய்தார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் தமது மரணத்தினாலே என்ன செய்தார்? அழித்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் எங்க வெற்றி சிறந்தார்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தமது மரணத்தின் மூலமாக சிலுவையிலே சாத்தானை அவர் என்ன செய்தார்? தோற்கடித்தார். அப்படி அவர் செய்ததுனால இன்னைக்கு அவரால் நம்ம என்ன பண்ண முடியுது? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்த முடியுது. ஒளியில் உள்ள
பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துல பங்கடைகிறதற்கு இதுதான் தகுதி. நீங்க போய் வாசி பாருங்க, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல ரொம்ப தெளிவாகவே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தை அடைகிறதுக்கு தகுதி என்னது? இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், அவருடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்ப தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே பண்ணிட்டார். எப்படி பண்ணாரு? நம்மை மறுபடியும் பிறக்கச் செய்தார். தூரமா இருந்த நம்மளை கிட்டக்க கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தார் ஆக்கி தன்னுடைய வாரிசுகளா ஆக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி விட்டார். ஆகவே இன்றைக்கு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நாம தகுதியை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், பெற்றிருக்கிறோம். ஒளியில் உள்ள சொல்லுவோம், பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நாம தகுதியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவரே நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். இந்த சுதந்திரத்தின் முன் ருசியை ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் இந்த சுதந்திரத்தின் முழுமையும் நாம் என்ன செய்ய போறோம்? அனுபவிக்க போகிறோம். அது மகிமையுள்ள ஒரு காரியமாய் இருக்க போகிறது. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துறோமா? செலுத்த வேண்டும். அவர் நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். ஆகவே என்றென்றைக்குமாய் அவருக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். அவர் செஞ்சதெல்லாம் கடந்த காலம், ஆனா நாம நன்றி செலுத்துறது மட்டும் நிகழ்காலம். தொடர்ந்து நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம். தொடர்ந்து நாம இதற்காக பிதாவை ஸ்தோத்திரிக்க வேண்டும், பிதாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை செய்யலாமா? ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவரே நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார்.